ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சாயப்பா நான் உனக்காகவே உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்கு, உன் வாழ்விற்கு தேவையான மாற்றங்களை உருவாக்குவதற்கு, உன்னுடைய கர்ம வினைகளை வேரோடு அழித்து உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் என அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உன்னை தேடி வந்து விட்டேன். நேரம் கூடி வந்திருக்கின்றது. நீ மிகப்பெரிய நன்றியை சொல்லக்கூடிய அதிர்ஷ்டகரமான நேரம் கூடி வந்திருக்கின்றது. நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையானது உன் மனதிற்கு ஏற்றவாறு நிம்மதியை பெறக்கூடிய வகையில் மாற்றங்கள் வந்து சேரும். நான் உன்னை இன்று தேர்ந்தெடுத்து உன் வாழ்விற்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உறுதுணையாக இருந்த அற்புதத்தை நிகழ்த்தி தர ஆவலோடு வந்திருக்கின்றேன். நீ என்னை பார்த்து என்னுடைய வாக்கை கேட்க உள்வருவாய் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தேன். நீ வந்து விட்டாய். என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிய நீ நலமாக வாழும்படி உன்னுடைய அனைத்து எதிர்பார்ப்பையும் சர்வ நிச்சயமாக நானும் நடத்தி தருவேன். எத்தனை சோதனைகளுக்கு மத்தியில் என்ன நடந்தாலும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும். இதுதான் தாரக மந்திரம் என்று என்னுடைய பாதங்களை பற்றிய உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் இன்பமும் நிலை கொள்ளும். பெரிய கஷ்டங்களையெல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய். சின்ன சின்ன சந்தோஷங்களையெல்லாம் அனுபவிக்க கூட முடியாத அளவிற்கு உன் வாழ்வில் பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வந்து உன்னை ஆட்டி படைத்து விட்டது. போதும், இந்த வாழ்க்கை என்று நீ வெறுத்த இந்த வாழ்க்கை இனி நீ சந்தோஷப்படும் அளவிற்கு மாறவும் இருக்கின்றது. மிகவும் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நடக்கும். உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து கொண்டே நிம்மதியை தொலைத்திருந்தாய் அல்லவா? இனி நிம்மதிகளை நினைத்து கொண்டு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ தொலைத்து விடுவாய். என் அன்பு குழந்தையே, உனக்கு பிடிக்காததை யாராவது செய்து விட்டால் அவர்களை வெறுத்து ஒதுக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை. அவர்கள் செய்ததையே நினைத்து நினைத்து வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. இது இரண்டுமே எதற்கும் பயனாகாதது. உனது பழக்க வழக்கமும் நீ பேசும் முறையும் யாராவது ஒருவரிடம் ஒத்துப்போகவில்லை என்றால் உடனேயே நீ அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடாதே. சற்று விலகி இரு போதும். அவர்களை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலம் மாறும் பொழுது மனிதர்களும் மாறுவார்கள். அவர்களிடமும் மாற்றம் வரும். உன் வாழ்விலும் மாற்றம் வரும். பெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது. உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவை கட்டுவதற்கான வேலைகள் அனைத்தும் முடிந்தாகிவிட்டது. உண்மையான அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் உன்னை இனி யாருமே நோகடிக்க கூட நான் துளியும் விடப்போவது இல்லை. உன்னுடைய கரங்கள் மூலமாக நான் உன் மனதை சுத்தப்படுத்துகின்றேன். இனி எல்லாமே மாறும். யார் மனதையும் யாரும் புண்படுத்தாத நிலை என்பது நிலவும். இத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து நீ விரும்புவது எல்லாம் உன் கரங்களில் கொடுக்க வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த அந்த அன்பான அழகான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை, நிரந்தர தொழிலை, உனக்கு பிடித்தமான பணியை, நல்லதொரு வருமானத்தை, நீ நிறைவாய் பெறக்கூடிய அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். நீ இழந்ததை உன்னிடம் கொண்டு வந்தும் சேர்ப்பேன். பல விரயங்கள் உன் வாழ்வில் ஏற்பட்டு இருக்கின்றது. வீண் விரயங்கள் என்று நினைக்காதே. அனைத்தும் நன்மைக்குத்தான். உன்னுடைய லட்சியம் என்ன என்று அதில் ஒரு பிடிப்போடு இரு. குறிக்கோளோடு வாழ்க்கையை நடத்து. உன் வாழ்க்கை உன்வசமாகும். நல்லதே நடக்கும்.